ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நாம் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ இதில் நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தான் செய்வேன். இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். அப்புறமா இதில் ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 பேருக்கான சாப்பாடு தான் நான் இப்போ செய்கிறேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ அதனால் நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டு விழுதும் ஆப்ஷனல் தான். ஆனால் அதோட டேஸ்ட்டு அப்புறமா அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா மை மாதிரி வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு நாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சாதம் 2 பேருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குழைய வைக்கலை. அதை இப்போ நாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து சாதத்தில் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் நம்ம அவசரமாக செஞ்சுட்டு இருக்கும்போது கூட்டு குழம்புன்னு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு முட்டை இல்லைன்னா அப்பளம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸும் காலியாகி தான் வீட்டுக்கு வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.